இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைகளை பற்றி. குழந்தை விளையாட்டு மூலமா உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்றதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக உணர்வு, இது எல்லாமே அவங்களோட விளையாட்டு தான் முக்கிய இடத்தை வகிக்கிறது. படுத்த இடத்திலேயே கிடக்கிற 3 மாச குழந்தை அடுத்த சில வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொம்மையை பார்த்து கை காலை அசைக்கிறது. அதை அதோட உடல் வளர்ச்சியை தூண்டுது. அதே மாதிரி அந்த பொம்மையை ஆன்னு சத்தம் போடுது. அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல அது மொழி வளர்ச்சி. அந்த பொம்மையை உன்னிப்பாக பார்த்து ரசிக்கிறது, அதாவது அதோட அறிவு வளர்ச்சியை தூண்டுது. அந்த பொம்மை தன்னுடன் விளையாடுவதாக கற்பனை செய்யறதுனால அந்த குழந்தையோட சமூக உணர்வும் ஆரம்பமாகுது. பல குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடினால் அந்த குழந்தைய அடக்கி வைத்து டிவியை பாரு, வாய மூடு, புத்தகம் படி அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை அதட்டுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. விளையாட்டின் மூலம் குழந்தை பல தரப்பட்ட விஷயங்களை உணர்கிறது என்பது பலருக்கு தெரிந்தாலும் தங்கள் சந்தோஷத்திற்காக ஒரு உதாரணம் பாருங்க. அப்பா டிவி பார்க்கும் போது அந்த குழந்தை சத்தம் போட்டு விளையாண்டுட்டே இருந்தா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அந்த குழந்தைய அதட்டி அடங்கி உட்கார வைக்கிறாங்க. இது தவறு. குழந்தைகள் இப்போதெல்லாம் தனிச்சுதான் வளர்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. கூட்டு குடும்ப முறையே குறைஞ்சு கொண்டே வருது. ஏன்னா சொந்த பந்தங்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறதும் வெறும் அப்பா அம்மா மட்டும் ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்க தனிச்சே வளர்றாங்க. இந்த நிலையில அப்பா அம்மா தான் நிறைய நேரம் குழந்தைங்களோட செலவழிச்சு அவங்களோட விளையாடுவது ரொம்ப 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 அவசியமானது. ரொம்ப பெரிய பெரிய ஜாமான்கள், விளையாட்டு ஜாமான்கள்லாம் வாங்கி தர தேவை கிடையாது குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற வாங்கிட்டு வைக்கிற பெட்டிகளும் பழைய பேப்பரு, வீட்டுல சட்டி பானை, இதெல்லாம் கொடுத்தாலே குழந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருட்கள். நம்ம காசு கொடுத்து விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி தரணும் அவசியம் கிடையாது. இதே மாதிரி இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு இளமை காலத்திலேயே ரொம்ப சின்ன வயசுலயே படிப்பை ரொம்ப திணிச்சிடுறாங்க. 5 வயசுக்கே டியூஷன் அனுப்புறாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. விளையாட்டின் மூலம் தனக்கு தானே பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் குழந்தைகள் மூளை ஒருமுகப்படுத்தி குறுக்கி விட்டுறோம் பெற்றோர்கள். அதனால ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்கள ஃப்ரீயா விளையாட தான் விடணும். வயது வந்ததும் தனக்கு தானே யோசித்து பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல அவங்களே தீர்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு நம்மளே அதை சொல்லி 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 அவங்கள கொடுக்கறதுனால அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சல் வந்துருது. விளையாடும் போதுதான் அடையும் சிக்கலை விடுவிப்பதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க குழந்தை சிறு வயது முதலியே தன்னை தயார்படுத்திக்கிறது. அதனால அவங்க நிறைய விளையாடுறதுனால நிறைய பிரச்சனைகளை அவங்களுக்கு சமாளிக்கிற திறன் கிடைக்குது. அயல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா 6 வயது வரைக்குமே எந்த ஒரு பாடமும் சொல்லித்தர தேவையில்ல. குழந்தைங்களை விளையாட சொல்லியே ஊக்குவிப்பாங்க. நம்ம நாட்டுல தான் சின்ன வயசுலயே குழந்தைக்கு அவ்வளோ பாடத்திட்டத்தை கொடுக்குறோம். 4 மாதம் தொடங்கும் போது குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க. 4 மாசத்துல இருந்தே பளிச்சுன்னு இருக்கிற பொம்மைங்க, அப்புறம் சத்தம் போடுற பொம்மைங்க எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதை வச்சு அவங்க பேசுற திறன், கை கால் ஆட்டுற திறன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தாவர திறன், இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பொம்மைங்களெல்லாம் பார்த்து தானாவே வருது. அது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மிருகங்கள், பறவைகள் போன்ற பொம்மைகளை வாங்கி தரது நல்லது. குழந்தையின் ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருள் அவங்களோட அம்மா தான். அம்மா சிரிச்சா பிடிக்கும், அம்மா பேசினா பிடிக்கும், அம்மா சந்தோஷத்துல பாடினா ரொம்ப பிடிக்கும், தூங்கிடுவாங்க. 4 மாசத்துல இருந்தே வளர வளர அவங்களோட விளையாட்டு விதமும் மாறும். எதையும் எடுத்து வாயில வைக்கும் பழக்கமும் வந்துடும். இந்த காலகட்டத்துல விளையாட்டு ஜாமான பார்த்து கொடுக்கணும். எல்லா விளையாட்டு ஜாமான் அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. ஆணி இருக்கா, உடஞ்சிருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வயதுக்கு பின் ஓடி ஆடி விளையாட தொடங்கும் போது அவங்களோட விளையாட்டு பெரிய வினையாக இருக்கும். அதாவது எதையாவது எடுக்கிறதோ, தொடவோ, ஏதாவது உடைச்சிடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால அலங்கார பொருள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி இல்லாம பாத்துக்கிறது நல்லது. தானே ஒரு விளையாட்டை தொடங்கி ஆர்வத்துடன் செய்யும் நிலை 16 18 மாதங்கள்ல தொடங்கும். இந்த காலகட்டத்துல அம்மாவுடன் சேர்ந்து மாவு பிசைஞ்சு விளையாடுறது, அந்த மாவு உருண்டையை கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சிலை செஞ்சு விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். அப்புறம் அம்மாவோட புடவை எடுத்து கட்டிக்கிறது, அப்பாவோட சட்டை எடுத்து போட்டுக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்களும் வரும். அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு நீங்க பயன்படுத்தாத துணிகளை கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு அவங்க விளையாடலாம். அதே மாதிரி அலமாரிகள்லாம் திறந்து பாக்குறது, அது உள்ள இருக்கிற பொருளை இது உள்ள மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணீர்ல விளையாடுற பழக்கமும் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கப்ல தண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கப்ல இருந்து கப்பு மாத்தி 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 அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க. தண்ணீர் விளையாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு. 1
ஒன்று ஒன்றுக்கு ஊறும்போது கவனமும் கண்காணிப்பும் ரொம்ப அவசியம். தாய்மார்கள் அதை கூர்ந்து கவனிக்கணும். 2-3 வயதுல சக்கரை வண்டி வாங்கி தருவோம். அதுல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வண்டியை ஓட்டி 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 எதையாவது ஒண்ணு செவுத்துல கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு புத்தகம் படிக்கும் ஆசை வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல மிருகங்கள், பறவைகள் போட்ட நல்ல கலர்ஃபுல்லான புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைக்கலாம். அதனால இந்த ABCD படிப்பதிலும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். பெட்டிக்குள்ள ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு பயமுத்துற பழக்கமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்கள உஷாரா கவனிக்கணும். ஏன்னா இது மேலேயாவது ஏறி குதிக்கிறது, ஜன்னல் மேலே ஏறுறது, கதவு மேலே ஏறுறதுன்ற நிறைய பழக்கங்கள் வரும். அவங்கள அபாயகரமான விஷயங்களை செய்யாம அவங்கள பாதுகாத்தும் வச்சணும். அதே மாதிரி நம்ம சில வயசுல பாருங்க, அம்மாவோட கத்திரிக்கோல்ல எதையாவது பண்ணணும்ட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிடுவாங்க. பெட்டிகள், பாட்டில்கள்லாம் எடுத்து ஸ்கெட்ச் வச்சு நல்லா வரைஞ்சி அதுல எதையாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்படியான காலகட்டத்தில் அவர்களது விளையாட்டை நல்லா ஊக்குவிச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி தப்பா போறதுக்கு முன்னாடி அதை நல்லா பாதுகாத்து அவங்கள அதுல இருந்து வெளில கொண்டு வந்துடணும். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும் வரைக்கும் தான் ஒரு தாய் அவங்களோட நெருக்கமா பழக முடியும். அதன் பின் குழந்தைகளோட உலகமே வேற, சிநேகிதர்கள் வேற, பழகும் உலகமும் வேறு, அதனால படிக்கும் விஷயமும் வேறு. எனவே வீட்டில் இருக்கும் வரைக்கும் தான் குழந்தைகளை அப்பா அம்மா நல்ல முறையில அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவி செய்யலாம். அவங்க ஒன்ஸ் வீட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட வளரும் விதம் எல்லாமே மாறிடும். அதனால இந்த விஷயத்த பெற்றோர்கள் கூர்ந்து கவனிச்சு அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.